தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டியோட ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம். இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்திலையும் சரி, ஆரோக்கியத்திலையும் ஒரு தினமும் நான் சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற அடிப்படையில் தான் இந்த ப்ரெசன்டேஷன் இருக்கும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரெசன்டேஷன் தான். வாய்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த வாய்ப்பு நம்ம இன்னைக்கு பல பேருக்கு இதை சொல்லியிருந்தால் கூட, யாருக்கு ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க முடியுமோ, யாருக்கு பிரபஞ்சத்தினுடைய அந்த அனுகிரகம் இருக்கோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் அந்த மாதிரி தான். இது ஆன்மீக ஒரு அடிப்படையில் ஒரு பஞ்சபூதத்தினுடைய ஆற்றல் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் ஒரு மெசேஜ் வந்திருந்தாலும் கூட அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த வகையில் இப்போ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்குங்கிற சொல்லி நம்ம அடுத்த பார்க்கலாம். என்னுடைய பெயர் கீழே ராமசாமி, நேச்சுரோபதி, பேசிக்கலாக மெக்கானிக்கல் இன்ஜினியர், டிப்ளமோ இன் ஹெல்த் சயின்ஸ், டிப்ளமோ இன் அக்குபஞ்சர். இந்த தமிழ்நாடு H2 வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டியை நாங்கள் பல நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு அடிப்படையை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிரெயின் ரீவயர் கோச், இது ரொம்ப முக்கியமானது. பிரெயின் ரீவயர் இது பல பேருக்கு தெரியாது. வெற்றியினுடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் நாங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். இஎஃப்டி டேப்பிங் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் அந்த வெற்றியை தடுக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெரிடியனை தட்டி எழுப்பி அதன் மூலமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு முறை. ஃபாரஸ்ட் பாத்திங் அப்படிங்கிறது ஜப்பானியர் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு கலை. இதன் மூலமாக நம்ம மக்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனகட்டியில் நாங்கள் 14வது ப்ரோக்ராம் நடத்தி இன்னைக்கு மக்கள் ஆரோக்கிய நகர்வுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். அதே மாதிரி இம்யூன் கேர் கன்சல்டன்ட், நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய துறையில் 18 வருஷம் அனுபவம் வாய்ந்திருக்கு நமக்கு. அந்த பை காட் கிரேஸ் அதில் பல பேருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு. A to Z, ஆஸ்துமா டு கேன்சர் வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கும், பல நோய்களுக்கு புதிய ஃபார்முலா கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும், டயபெட்டிக் போன்ற ப்ராப்ளங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபார்முலா கையில் இருக்குது. நம்ம மேஜிக் மார்னிங் மிராக்கிள் இப்போ அப்படின்னு காலையில் 5:30 to 6 நடத்திட்டு இருக்கோம். நானும் TK சாரும் இணைந்து கடந்த 7-8 மாதமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். கூட நான் ஒரு ஆத்தரும் கூட. 9 சீக்ரெட்ஸ் டு என்ஹான்ஸ் இம்யூனிட்டி நேச்சுரலி அப்படிங்கிற புக்கும். இன்னும் நேற்று கூட நாங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். நான் 64 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், இன்னைக்கு கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நாட் ஃபார் நாலேஜ், அந்த நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுங்க அடிப்படையில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் தான் இன்னைக்கு இத்தனை விஷயத்திலே கூட தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய நோக்கம் இன்னைக்கு பாருங்கள், உலகளவில் இந்தியா ஒரு பெரிய வல்லரசு நாடாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் கூட, இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஸ்டேட் நண்பர்கள் பல பேர் வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பணக்கார பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. பிஸ்னஸ் பீப்புள் அப்படிங்கிற பட்டியலில் நம்ம கம்மியாக இருக்கோம். இதே கோயம்புத்தூரில் நான் பார்க்கும்போது தொழிலதிபர்கள் எல்லாமே வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க. நான் பிரித்து பேசலை. பட் ஃபஸ்ட்டு என் வீடு நல்லா இருக்கணும், சுற்றி இருக்க வீடு நல்லா இருக்கணும், இந்த நகர் நல்லா இருக்கணும், இந்த நம்ம ஸ்டேட் நல்லா இருக்கணும். இது தவறு கிடையாது. ஆனால் நம்ம ஒரு அங்கம், ஒவ்வொரு ஸ்டேட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கங்கே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணும்போது இந்தியாவே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டகிரேஷனுங்கிற அடிப்படையில் நம்ம மக்களுக்கு ஃபஸ்ட்டு சேவை செய்வோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்தந்த அடிப்படையில் இருப்பாங்க. நமக்கு தமிழ் தானே தெரியும். அதனால் நம்ம தமிழ் மக்களுக்கு ஃபஸ்ட்டு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் ஏற்பட்டது தான் இந்த தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டியில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்றதும், இது உங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்ற கேள்வியில், நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் சூட்டபுளாக இருக்கும். மேலும் நீங்கள் ஒரு பார்ட் டயத்தில் இப்போ இருக்கக்கூடிய இன்கமுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கம் அடையணும், ஃபைனான்சியல் பீரியடம் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ஒர்க்கை போட்டு லாங் டேர்மாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது மூலமாக ஜெனரேஷன் இன்கம், லெகசி இன்கம், நம்ம தலைமுறைக்கே ஒரு வருமானத்தை கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுபோல் எப்பயுமே பாதிப்பு இல்லாத ஒரு ரிசெஷன் ப்ரூஃப் இன்கம், எந்த நேரத்திலையும் பாதிக்கப்படாது. அந்த மாதிரி ஒரு இன்கமையும் அதன் மூலமாக ஒரு வெல்த்தையும் நீங்கள் கிரியேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காகத்தான். ஸோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறீங்க. ரைட். இப்போ நம்ம தமிழக மக்களுக்கு
நம்ம இந்த ஃபேமிலிகளுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை காட்ட போகிறோம். என்ன காட்ட போகிறோம்னா, அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய வெல்த்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை தான் காட்ட போகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில எக்ஸ்பென்ஸ் எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி நான் பெருசாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். எல்லாமே தெரியும், நாட்டு நடப்பு நமக்கு தெரியும். அதே மாதிரி இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அது கொரோனா நமக்கு ப்ரூவ் பண்ணிச்சு. அதே மாதிரி ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க. எப்படி வந்தாலும் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஐடி துறையே ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்காங்க. அந்த வகையில் நம்ம ஆரோக்கியத்தில் இம்யூனிட்டியை மேம்படுத்துறது, ஒரு சைடு இன்கம் அதை மேம்படுத்துறதுங்க அடிப்படை தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது 2 டாபிக் தான். வெல்த் கிவ்ஸ் ஃப்ரீடம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அசட்டு, செல்வம் நமக்கு ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்கும். நம்மக்கிட்ட இப்போ எக்கச்சக்கமாக பணம் இருக்குது, எந்த கவலையும் இல்லை. பல பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்ம குடும்பத்துக்கு வேண்டியது நம்ம எப்போ வேணால் வாங்கலாம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம், நம்ம விருப்பப்படி செய்ய முடியும். அதே மாதிரி இம்யூனிட்டி நமக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்கு. இம்யூனிட்டி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, தெரியும். ஏன்னா கொரோனா கடந்து வந்திருக்கோம், பல பேர் இல்லை, நம்ம கூட இருந்த பல நண்பர்கள் இல்லை. உலகம் கொரோனாவில் மிகப்பெரிய பாதிப்பு அடைகிறதுக்கு காரணமாக இருந்தது இம்யூனிட்டியுடைய குறைபாடு, எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 இடத்த சரி பண்ணுறது மூலமாக ஆரோக்கியமான குடும்பங்களையும் ஒரு வெல்த், ஒரு செல்வ செழிப்பான குடும்பங்களையும் நம்ம உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியம் இல்லைன்னா எந்த வேலைக்கு போக முடியாது. அதனால ஆரோக்கியத்தை ஒரு முதல் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மூலமாக ஒரு வெல்த்தையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா ஒய் இம்யூனிட்டி மேட்டர்ஸ், ஏன் இம்யூனிட்டி முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கும்போது, இப்போ இம்யூனிட்டி ஃபெயில்ஸ் எவ்ரி திங் ஃபெயில்ஸ். இப்போ கரண்ட் இல்லையா, ஃபேன் ஓடாது, ரெஃப்ரிஜிரேட்டர் ஓடாது, லைட் எரியாது, எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் இம்யூனிட்டி. இம்யூனிட்டி எப்போ நமக்கு ஃபெயில் ஆகுதோ அப்போ உடம்பு கம்ப்ளீட்டாக நோய்வாய்ப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். அது ஆஸ்துமாவாக இருக்கலாம், இல்லை ஒரு கேன்சராக இருக்கலாம், டயபெட்டிக்காக இருக்கலாம். ஸோ இப்படி பல நோய்களுக்கு இடம் கொடுத்துரும். அதனால் இந்த பாதுகாப்பு வளையம் சொல்லக்கூடிய இம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்யூனிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பலவிதமான தாக்குதலை சமாளித்து நம்மளை காப்பாற்றுது. அதே மாதிரி உள்ளே ஏற்படக்கூடிய கேன்சர் செல், ஆட்டோமியூன் டிசார்டர் போன்ற பல பிரச்சனை நமக்கு காப்பாற்றும். நீங்கள் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரும் பொழுது உடம்பை பற்றிய எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் டாக்டராக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில், இந்த லெட்டர்ஸ் ஆங்கிலத்தில் இருக்கலாம், பட் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் தமிழில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்கள், உள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாத்திலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது இம்யூனிட்டி. இந்த இம்யூனிட்டியை நம்ம மேம்படுத்தாதனால ஏற்பட்ட வினையைத்தான் நம்ம சந்தித்தோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அந்த டிவியில் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்தோம், அந்த ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். நமக்கு ஒரு பயம் இருந்தது, நம்ம சொந்தம் பத்தம் யாரோ ஒருத்தர் நம்ம இதில் இழந்திருப்போம். அந்த வகையில் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. ஆனால் இந்த பீரியடில் நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தோம், பல நண்பர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பில் இருந்தோம். அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன வைரஸ் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அது நமக்கு பெரிய பூதாகரமாக மிகப்பெரிய அளவு பிரச்சனையாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த வைரஸ் பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த வைரஸ் எந்த பாதிப்பையும் நமக்கு ஏற்படுத்தலை. ஆனால் நமக்கு அந்த வைரஸ்னால எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னங்க சொல்கிறீங்க, அந்த வைரஸ்னால தானே எல்லாரும் இறந்தாங்க அப்படின்னா, வைரஸ் உங்களை சுற்றி இன்னைக்கு இருக்குது. கொரோனா வந்துட்டு போயிருக்கலாம், இப்பயும் காற்றுல இருக்கலாம். ஆனால் நம்ம சுற்றி வைரஸு, பாக்டீரியா, பங்கஸ், பாராசைட் எல்லாம் இருக்குது. அப்போ எப்படி நம்ம உயிரோடு இருக்கோம்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. அதனால இம்யூனிட்டியுடைய குறைபாடு தான், இட் வாஸ் த வீக் இம்யூனிட்டி. இம்யூனிட்டி குறைபாடு தான், அதுதான் நம்மளை அந்த கிருமியை உள்ள வரவுக்கு அலோவ் பண்ண வச்சது. அதே மாதிரி இந்த கொரோனா மரணங்களில் இன்னொரு தகவல் இருக்குது, ஓவர் ஆக்டிவ் இம்யூனிட்டி. வீக் இம்யூனிட்டி தான் உள்ளே வர வச்சது, ஆனால் உள்ளே வந்த உடனே இம்யூனிட்டி தவறுதலாக வேலை செஞ்சது, ஓவர் ஆக்டிவ் இம்யூனிட்டி. அதுதான் இந்த லங்ஸை, ஆர்கான்ஸை பாதித்து இறப்புக்கு காரணமாக இருந்தது. அப்படின்னா இந்த இம்யூனிட்டிங்கிறது பேலன்ஸாக இருக்கணும், இம்யூனிட்டிக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத பல விஷயங்களை இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இம்யூனிட்டிக்கு இன்டெலிஜென்ஸ், நம்ம உடம்புல செல்லுகளுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம சாப்பிட எந்த ஒரு உணவையும் சரி அது சத்தாக மாற்றி நம்மளை ஆரோக்கியப்படுத்திட்டு இருக்கு. செல்களுக்கு இன்டெலிஜென்ஸ் பவர் இருக்கிற மாதிரி இம்யூன் செல்லுக்கு அதிகப்படியான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ அது
எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக மிகப்பெரிய நமக்கு மிலிட்ரி எப்படி நம்மளை காப்பாத்திட்டு இருக்கோம், பாதுகாப்பு படைகள் எப்படி நம்மளை இன்னைக்கு ஒரு பாதுகாப்பாக பயம் இல்லாமல் நம்ம வாழ்வதற்கு காரணமாக இருக்கோம். அந்த மாதிரி இம்யூனிட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது பேலன்ஸ்டாக இருக்கணும். இதில் தான் நம்ம புரியாமல் இருக்கிறோம். இம்யூனிட்டியை ஓவர் அதிகப்படுத்தக்கூடாது. இம்யூனிட்டி குறைவாக இருந்தால் பிரச்சனை. அப்போ பேலன்ஸ்டு இம்யூனிட்டி தான் அல்டிமேட் அப்படிங்கிற விஷயம். குறையினும் நோய் மிகினும் நோய் செய்யும். அது வாத பித்தத்துக்கு மட்டும் இல்லைங்க, உணவுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் பொருந்தும், இம்யூனிட்டிக்கும் பொருந்தும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம ஒரு பிரச்சனை வந்த அப்புறம், நோய் நிலை முற்றிய அப்புறம் பல லட்சங்கள் செலவழிக்கிறோம், ஆனால் தீர்வு கிடையாது. பணம் தான் விரயமாகுது, நமக்கு தீர்வே இல்லை. எடுத்துக்காட்டாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட், நான் இங்கே போட்டக்கூடியதில் சும்மா கம்மியாக போட்டிருக்கேன் ஜி. இதை இது பல மடங்கு இருக்கும், 18 to 25 லட்சம் அந்த நேரத்தில். அதுவும் அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல யார் அந்த இந்த டாக்டர்ஸு, அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன், அந்த பீஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். பட் இது ஒரு சின்ன கணக்காக நான் காட்டுறேன். 18 to 25 லட்சம் யாருக்கிட்ட இருக்கு? நோய் வந்த அப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு செலவழிக்க முடியுமா? ஏன்னா நோய் நிலையில் சம்பாத்தியமும் போயிருக்கும். அடுத்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை, வேலைக்கு போக முடியாது, ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டு, கார்டியக் சர்ஜரி, கேன்சர் சர்ஜரி, ஹீமோதெரப்பி, இப்படியே போகும்போது பல லட்சங்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா நோய் முற்றின நிலையில அதுக்கு தீர்வு இல்லாமல் பணத்தை மட்டுமே இழந்து ஏழையாக இருக்கிறாங்க. அவங்க அடுத்த எந்த கட்டத்திலையும் எந்த ஒரு நல்ல உணவு கூட எடுக்க முடியாம அந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எது சரியான முறை அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ நான் என்ன வேணா சொல்லலாம், நீங்க அதை புரிந்து கொண்டு தீர விசாரித்து நம்ம சொல்றது சரிதானா அப்படிங்கிற புரிந்து கொண்டு நீங்க கடைபிடிக்கணும். யார் சொன்னாலும் சரி அப்படியே நம்பக்கூடாது. ஸோ நமக்கு இன்னைக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம தலைமுறைக்கு இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் கையில் இருக்கு, செல்போன்ல நீங்க எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சார் கம்மியாக காட்டியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எப்படி இம்யூனிட்டி முக்கியமாக இருக்கோ அதே மாதிரி இன்கம் அப்படிங்கிறது, நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்ங்கிறது தேவை. காரணம் என்ன? ஒரு பாதுகாப்பு இல்லை, எப்போ வேணால் என்னுடைய இன்கம் போயிடலாம், எப்போ வேணால் என்னுடைய வெல்த்து. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, எனக்கு ஓ, நல்ல சொத்து இருந்ததுங்க, எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போட்டி கம்பெனி வந்தது, இல்லை உடம்பு சரியில்லாம போனது, என்னுடைய எல்லா பணம் போயிடுச்சு. அன்னைக்கு கோபிநாத் ஒரு மீட்டிங்கில் கேட்டுட்டு இருந்தார். ஒரு அம்மா சொல்லுது, மிகப்பெரிய கோடீஸ்வரி, எல்லாமே போய் இப்போ வாடகை வீட்டில் குடிக்கிட்டு இருக்காங்க, வாடகை கொடுக்க பணம் இல்லைங்குது அந்த அம்மா. இப்படி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால இப்போ நமக்கு இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு பக்கம் பார்த்தோம் இல்லையா, இம்யூனிட்டி. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போதே இன்னொரு கொஞ்சம் பணத்தை சேர்த்து நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்புல இருக்கோம். அதனால ஒரு பார்ட் டயத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு வருமானம், நீங்க ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அது பாதிப்பு இல்லாத ஒரு நல்ல ஒரு வருமானத்தை நம்ம இங்கே பார்க்க போறோம். ஸோ ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டையும் நம்ம இங்கே பார்க்க போறோம். ஸோ நீங்க நினைக்கலாம், இது என்னங்க புதுசா இருக்கு, எல்லாருமே ஹெல்த்தை பத்தி பேசிட்டு தானே இருக்காங்க, நீங்க என்ன புதுசா பேச போறீங்க அப்படின்னா, நிச்சயமாக நான் பேசக்கூடிய ஹெல்த் சப்ஜெக்டை நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு கோடிட்டு தான் காட்ட போறேன், அதுலயே புரிஞ்சுக்குவீங்க இது ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம். நம்ம உண்மையாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு இங்கே பேசக்கூடிய தகவல்கள் தான் முக்கியமானது. இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்ப தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த தகவல் தான் நம் வாழ்க்கையில பொருளாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த ப்ரோக்ராம் முடியும் போது நம்புவீங்க. இன்னைக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள் நகை அடமானம் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா பல கோடி பெண்கள் அடமானம் வச்சு அதில் இருக்கிற வீட்டு செலவு பயன்படுத்துறது. தனிநபர் வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கு. இங்கே தனிநபர் வருமானம் 1,66,727 ஆகும், உயர்வு வருஷத்துக்கு, உயர்வு. இது பெரிய பெருமையாக போட்டிருக்காங்க. 13,893 ரூபா மாதம் எண்ணத்துக்கு ஆகும். நினைச்சு பாருங்க, 13,000 14 15 வைங்க, 15,000 வருமானத்தை வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம பெரும்பாலான மக்கள் 95% பீப்புள் இப்படித்தான் இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம ஏழையாக பிறப்பது தவறில்லை, ஏழையாக வாழ்வது தவறுங்கிற அடிப்படையில் கொஞ்சம் புத்திசாலித்தை பயன்படுத்தி, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி, நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தலாம். ஸோ வேலை வாய்ப்பு குறைவாயிட்டே இருக்கு. படிச்சு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த மாதிரி இன்னொன்று மட்டும் எனக்கு வாயில் அப்பப்போ வரவே மாட்டேங்குது.
அது மட்டும் நான் போயிட்டு பைக்கை ஓட்டிட்டு வீட்டில் போய் அந்த உணவை கொடுத்துட்டு படித்தவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர், எம்பிஏ, எத்தனையோ பேர் இந்த ரேபிட்டோ நினச்சி பாருங்க. இந்த வாழ்க்கையில் அவங்க என்னத்தை சாதிக்க போகிறாங்க? ரேபிட்டோவில் ஒர்க் பண்ணி வண்டியை ஓட்டி டெய்லி வண்டி ஓட்டினா உடம்புக்கு என்னத்தை ஆகுங்க? இன்னைக்கு ரோடு என்ன பளிங்கினால ஆயிருக்கு. கை கை வலி எடுத்துரும். அப்போ தன்னுடைய ஹெல்த்தை இழந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த பணமெல்லாம் எங்கே போக போகுது? வெள்ளை சட்டை போட்டு டாக்டர் போக போகுது. ஸோ அதே மாதிரி ஐடி துறை ரொம்ப சம்பாதிக்கிறாங்க, நைட்டு வேலைக்கு போகிறாங்க, மன அழுத்தம், டைவர்ஸு, நிம்மதி இல்லை. ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வனக்குழிகள் போகும்போது பார்க்குறோம், ஐடி துறையில் இருக்கிறவங்க அந்த ஒரு இயற்கையான இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறாங்க. காரணம்னா ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போது இந்த எனது மன அழுத்தம் என்ன சொல்றது, ஆரோக்கியத்தை வித்து பணம் சம்பாதிக்கிறாங்க. இத்தனை கோடி மக்களை வந்து விருப்பப்படி செலவு செய்யாம தத்தளிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து ஒரு அரை மணி நேரம் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுனால மிகப்பெரிய அளவில் பணம் சுலபமாக சம்பாதிக்க முடியுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய பிரச்சனைகள், ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரம். இதுக்கு ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு சொல்யூஷன், ஸ்மார்ட் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து எங்கேயும் வெளியே போக தேவையில்லை, வீட்டில் இருந்துட்டு பண்ண முடியும். இப்போ நான் பாருங்க, நான் இன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு விளம்பரம் கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 நாளில் 73 பேர் கேட்டிருக்காங்க. இது பெருகிட்டே இருக்கும். மக்களுக்கு இன்னைக்கு வியாபார வாய்ப்பு அப்படின்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தேவை இருக்கு. இது என்ன ஏது வேலையா எல்லாம் கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம், அந்த கேட்கறதோட பல பேர் போயிடுறாங்க. சில பேர் தான் நம்ம விஜயகுமார் மாதிரி அதை பார்த்து உள்ள வந்திருக்காங்க. எப்பயுமே ஒரு முயற்சி எடுக்காம ஒரு பயிற்சி எடுக்காம வெற்றி அடையவே முடியாது. நாங்கள் உங்களுக்கு இலவசமான பல பயிற்சிகளை கொடுக்க போறோம். வெற்றியான பாதையில கொண்டு போறோம். உங்களை சுற்றி ஒரு கம்யூனிட்டி, வெற்றியாளருடைய கம்யூனிட்டியில இங்க உள்ள வரப்போறீங்க. இது ஒரு வியாபாரம் கிடையாது, வெற்றியாளனுடைய ஒரு கூட்டு. நீங்க ஒரு கம்யூனிட்டியில, வெற்றியாளனுடைய கம்யூனிட்டியில சேர போறீங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம வெற்றியை நோக்கிய நகர்வுல நீங்க எப்படி ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தா அது அழகா நம்மளை கொண்டு போய் சேர்க்குதோ, அந்த மாதிரி ஒரு வெற்றி பயணத்துல நீங்க உள்ள வரப்போறீங்க. ஸோ இதில் ஒரு சிம்பிளான சின்ன 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 விஷயங்கள் மூலமாக மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி நம்ம பேச போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4 படங்கள் இருக்குது. ஃபைனான்சியல் ஃப்ரீடத்துக்கான நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் 4 விதமான வருமான வாய்ப்புகளில் நம்ம ஒன்று ஏர்ன்டு இன்கம் அப்படிங்கிறது. ஏர்ன்டு இன்கம் அப்படின்னா வேலைக்கு போகிறது, வேஜஸ். நம்மளுடைய உழைப்பை கொடுக்குறோம், பணம் கிடைக்கிது. இதில் இருக்கிறவங்க 95% பீப்புள் ஆர்டினரி பீப்புள், 5% பீப்புள் வேணால் பணக்காரங்க இருப்பாங்க. இது வந்து ஒரு பீரியடில் வேலை போச்சுன்னா நமக்கு வருமானம் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம், ரெண்டாவது பிஸ்னஸ் பீப்புள். இவங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க, ஆனால் அதில் ஜெயிச்சு வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும். ஸோ ப்ராஃபிட் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது. வீட்டில் உட்காந்துட்டு அங்கங்கே ஒரு நிறுவனத்தில் மேனேஜரை போட்டுட்டு இவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு போட்டி வருது, பக்கத்தில் ஒரு கடை வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? எத்தனையோ கடைகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. ஒரு போட்டி கடை வந்த உடனே, ஒரு போட்டி கம்பெனி வந்த உடனே அந்த இதில் இவங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது, ரிஸ்க் இருக்கு. அதனால பிஸ்னஸ் பண்ணாலும் கூட ஒரு பார்ட் டைம் வேணுங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். ஸோ இது 2 வகை. இதில் நம்ம ஏர்ன்டு இன்கம்ல இருந்தால் நமக்கு பாதுகாப்புக்கு இன்னொரு பார்ட் டைம் வேணும். அதே மாதிரி பிஸ்னஸில் இருந்தால் கூட இன்னொரு பிஸ்னஸ், இந்த ரிசெஷன் பொறுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த காலத்திலையும் பாதிக்காத ஒரு பிஸ்னஸ் நமக்கு வேணும். ரைட். அடுத்து 3வது இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். உங்ககிட்ட பணம் இருந்தால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டிங்கில், ஒரு நிலத்தில், தங்கத்தில் எல்லாம் போட்டு பணம் பெருக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பணம் பெருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் தான். இது முன்னாடி நம்ம பேச முடியாது. பணம் இருக்கிற முதலைகளுக்கு தான் இது ஆகும், ஒரு ஆர்டினரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஆகாது. நான் பேசுறது நடுத்தர மக்களை முன்னேற்றணும், கீழே இருக்கிறவங்களை மேலே ஏற்றணும். மேலே இருக்கிறவங்க பற்றி நம்ம இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வேணால் ஆரோக்கியத்திற்காக நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டு கேட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வார்த்தை. இது பல பேருக்கு தெரியாம தான் அந்த ஒரு சக்கரத்தில் உழண்டுக்கிட்டு சம்பளத்தில் ஓடிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அறிவுக்கூர்மையை பயன்படுத்திட்டு ஒரு வேலை செய்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த வேலை மூலமாக உங்களுக்கு ரெகுலராக இன்கம் வரக்கூடிய முறை தான் பேசிவ் இன்கம் சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புக் எழுதி இதில் பண்ணுறீங்க, அமேசானில் போடுறீங்க, பணம் வரும். அதுக்கு நமக்கு அறிவு வேணும்.
அதே மாதிரி ஒரு பாட்டு எழுதுறீங்க, அதில் உங்களுக்கு வருமானம் வரும். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அது எல்லாருக்குமே பொருந்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஆர்டினரி பெர்சன் கூட எனக்கு பெரிய படிப்பு இல்லை சார், நான் 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னாலும் கூட இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய செல்போன், எல்லார்கிட்டையும் செல்போன் இருக்கு. செல்போன் இல்லாதவங்க யார் இருக்காங்க? யாருமே கிடையாது. அப்போ இந்த செல்போனை வச்சு நம்ம வியாபாரத்தை பண்ண முடியும் என்றால் செல்போன் தான் மூலதனம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயிற்சி, அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப தெரியும், எல்லாமே தெரியும் இன்னைக்கு. அந்த ஒரு அற்புதமான ஒரு மீடியாவை பயன்படுத்தி நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறது தான் இந்த பிஸ்னஸ்னுடைய இந்த ப்ரோக்ராம். நம்முடைய தமிழ்நாடு ஹெல்த் வெல்த் கம்யூனிட்டினுடைய நம்ம அமைப்புனுடைய நோக்கம். ஸோ இதில் 80% ஆஃப் த பீப்புள் வந்து அந்த வேலையில் போய் ஸ்ட்ரக் ஆகிட்டு வாழ்க்கையில் அப்படியே ஏழைகளாகவே கடந்து போயிடுறாங்க. 20% பீப்புள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி வெல்த்தை கிரியேட் பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் 80%லேயே இருக்க போறீங்களா, இல்லை 20%ல் வர போறீங்களா? நீங்கள் எந்த வேலையும் விட தேவையில்லை, நீங்கள் பண்ணிட்டு இருக்க எந்த பிஸ்னஸும் விட தேவையில்லை. வெட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தை, தேவையில்லாமல் வெட்டி நியாயம் பேசக்கூடிய ஒரு நேரத்தை மன்னிக்கணும். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா சொல்ல வேண்டியிருக்கு. எவ்வளோ வேலை நேரத்தை நம்ம தேவையில்லாமல் பயன்படுத்துகிறோம். ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு இருக்கா? இல்லை. அப்படி இருக்கும்போது முன்னேற்றத்துக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த யூடியூப்ல பல வீடியோக்களை பயிற்சிக்காக எடுத்துக்கிறேன். நல்ல விஷயங்களும் இருக்கு. நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அந்த 80%க்கு போயிட போகிறோம். கெட்ட விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்பயுமே 20 இல்லை 5%ல தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஃபைனான்சியல் பீரியடம் அண்ட் ஹெல்த் பீரியடத்துக்காகத்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை நம்ம உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்க போகிறோம். எல்லாருக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. ஆரோக்கியம் அப்படிங்கிறது அடிப்படை உரிமை. யாராவது நோய்வாய்ப்பட்டு அந்த டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் போய் பெட்டில் இருக்க விரும்புவாங்களா? சந்தோஷமான சூழலா? கிடையவே கிடையாது. அப்போ இந்த இடத்துல நம்ம லைஃப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆரோக்கியத்தில் இம்யூனிட்டிங்கிற இடத்த நான் சொன்னேன் இல்லையா, இம்யூனிட்டி நம்பர் 1 இம்யூன் சப்ளிமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை கூட இந்த தமிழ்நாடு ஹெல்த் வெல்த் கம்யூனிட்டி இணைந்து நம்ம ஒரு பெரிய கம்யூனிட்டியாக மாறப்போகிறோம். கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பரும் அந்த ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய பல அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஒரு படிக்காத ஆளு கூட இதில் பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதா இதில் ஒரு விஷயம். இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு வரப்போகிறவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வின் வின் பாலிசியை தான் நம்ம பேச போகிறோம். அதனால பி ஹெல்த்தி, ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஃபேமிலிஸ் வெல்னஸ். நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் ஆரோக்கியப்படுத்துங்க. அதற்கான முயற்சியில் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறீங்க. சப்ளிமெண்ட், அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய சப்ளிமெண்ட் வேற எந்த நிறுவனத்தில் இல்லாது லைஃப்ல இருக்கு. அதை பயன்படுத்துறீங்க. கொரோனா காலங்களில் பல பேரை காப்பாற்றின ஒரு சப்ளிமெண்ட்டை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கேன்சருக்கு கொடுக்குறோம். அதுக்கு போல பல பிரச்சனைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏ டு இஜெட்னு சொல்லக்கூடியது. அதை பற்றி நம்ம பல அடுத்தடுத்த கிளாஸில் நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. இத்தனை நாள் எனக்கு இது தெரியாமல் போச்சு, தெரிஞ்சிருந்தா அவர் நான் காப்பாற்றிருக்கலாம் என்ற ஆதங்கம் அப்போ வரப்போகுது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஆதங்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எதிர்காலத்தில் நம்ம ஒரு பிரச்சனைக்கு உள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு அடுத்தவங்களே ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்கணும். நம்ம வந்து பெரிய செலிபிரிட்டி கிடையாது. ஒரு பெரிய கம்பெனி, இந்துஸ்தான் லீவர் அந்த மாதிரி பெரிய கம்பெனியை நம்மளை வந்து கூப்பிட்டு நீங்கள் வாங்க எங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இருங்க அப்படின்னு பல கோடிகள் கொடுக்க போகிறதில்ல. சான்ஸே கிடையாது. நம்ம தேவையில்லாமல் அந்த போய் சாப்பிடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் தயவு செய்து இனிமேல் பண்ண தேவையில்லை. வழிகாட்டுறது நல்லது, பட் உங்கள் வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கு. உங்கள் வார்த்தை உங்களுக்கு பணம் கொளிக்கும். இன்னைக்கு எத்தனை மேடை பேச்சாளர்கள் பேசி வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு சொல்லுக்கும் அங்கே நமக்கு ஒரு சொல் வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு சொல்லும் உங்களை வெற்றியாளராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கம்யூனிட்டியில் இங்கே வரப்போறீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கான விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. அவங்க இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு வரட்டும், புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு ஒரு பொருளாதார மேம்படுத்தக்கூடிய இந்த லைஃப்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பண்ணட்டும். அது எப்படிங்கிறது நம்ம போக போக சொல்கிறேன். இதில் மிகப்பெரிய ஹீரோ யார் அப்படின்னா, நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய லைஃப் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு துணை உணவு. இது வந்து 50 வருஷ ரிசர்ச்சில் வந்தது. 1949
1998 வரைக்கும் நடந்த பல ரிசர்ச்சில் ஃபைனலாக தாயினுடைய சீம்பாலில் இருக்கக்கூடிய மூலக்கூறுக்கு குழந்தையோட இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்ற கண்டுபிடிப்பினுடைய அடிப்படையில் பசுவோட சேம்பாலில் இருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் இந்த பாட்டில் தான் கொரோனா பீரியடில் இந்த பாருங்க கண்ணில் காட்டுற பாருங்க, இந்த பாட்டில் தான் எனக்கு ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்தது. இந்த பாட்டில் தான் கொரோனா காலங்களில் ஓவர் ஆக்ட் இம்யூனிட்டியை மேம்படுத்தி சிறப்பாக அந்த பல பேரை காப்பாற்றுறதுக்கு, மூச்சுத்திணறலை காப்பாற்றுறதுக்கு பயன்பட்டது. இன்னும் 16 ப்ராடக்ட் இருக்குது. அதை நாங்கள் பின்னாடி நீங்கள் கம்யூனிட்டியில் இணைஞ்சப்புறம் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய பல ரகசியங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் அணிவகுப்புன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு மிலிட்ரி அணிவகுப்பை பார்க்கும்போது அந்த நடையை பார்க்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கோ, அந்த மாதிரி தான் இது. எனக்கு இது ஒரு முப்படையாக தெரியுது, உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்டாக தெரியும். எனக்கு நம்ம ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய முப்படை வீரர்களாக ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஜெனரலாக எனக்கு தெரியுது. அப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ போர்லைஃப் அப்படிங்கிறது தி இம்யூன் சிஸ்டம் கம்பெனி. எந்த ஒரு இடத்துக்குள்ள தி போடுறோமோ அதுக்கு பேர் ஸ்பெஷலிஸ்டு அப்படின்னு அர்த்தம். போர்லைஃப் தி இம்யூன் சிஸ்டம் கம்பெனி, போட்டி இல்லாத கம்பெனி. நியூட்ரிஷன் துறையில் லட்சக்கணக்கான கம்பெனிகள் இருக்குது. அதே மாதிரி ட்ரக்ஸ் கம்பெனி எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இந்த இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய நிறுவனம் ஒரே ஒரு நிறுவனம் போர்லைட் தான். இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இம்யூனிட்டியை, இந்த பூஸ்ட்டுங்கிறது கூட தவறான வார்த்தை தான். இம்யூனிட்டி தேவைப்படும் போது பூஸ்ட் பண்ணும், தேவைப்படும் போது குறைக்கும், ரெகுலேட் பண்ணும், எனர்ஜி கொடுக்கும், நம்முடைய செல்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டீடாக்சிஃபிகேஷனுக்கு உதவி செய்யும். 2 மணி நேரத்தில், அந்த படத்தில் நான் ஒரு தகவலை சொல்ல மறந்துட்டேன். இந்த கேப்சூல் 2 கேப்சூல், இதில் இருந்து 2 கேப்சூல் எடுத்து நான் போட்டு தண்ணி குடிக்கிறேன். 2 மணி நேரத்தில் என்னுடைய இம்யூன் செல்லுகளுக்கு பூரா நாலேஜ் கொடுத்துரும். அப்பேற்பட்ட அற்புதமான வேலை. அந்த நாலேஜ் எடுத்துக்கொண்ட இம்யூன் செல்கள் உடம்புக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை அட்டன் பண்ண ஆரம்பிக்கும். வெளியிருந்து வரக்கூடிய அந்த வைரஸ், பாக்டீரியா, பங்கஸ், பாரோசைட் போன்ற பிரச்சனைகளுக்கும் டாக்ஸின்களுக்கும் சரியான பதிலீடு கொடுத்து உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய சிறப்பான வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். குடும்ப ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிறந்த குழந்தைக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் தான். எந்த ப்ராடக்ட் கொடுக்க முடியாது. என் பேத்தி பிறந்ததுலேருந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த கம்பெனி 27 வருஷமாக மிகப்பெரிய லெவலில், குளோபல் லெவலில் 65 நாடுகளுக்கு மேலே இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து 65 நாடுகளுக்கு மேலே இருக்கக்கூடியது. 1998 டேவிட் லிசாம்பி அப்படிங்கிற அற்புதமான ஒரு நபரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இது வந்து இன்னைக்கு கடந்த காலங்களில் அவ்வளோ சர்வீஸ் கொடுத்துட்ருக்கு. அப்படின்னா சொந்த கம்பெனி, பேட்டன் ரைட்டு, வேறு எந்த மாதிரி பண்ண முடியாது. அப்பேற்பட்ட இந்த வாய்ப்பு நீங்கள் போக போக எல்லா ப்ராடக்ட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. இதில் வந்து ஜாயின் பண்ணுறது, இந்த வியாபாரத்தை தொடங்குறது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பயுமே உங்ககிட்ட பணம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாஸ் கிடையாது, எந்த ரிஸ்க்கு கிடையாது. நீங்கள் ஸ்டாக்கெல்லாம் ஒன்றும் வைக்க போகிறதில்ல. ஒரு வேர்ஹவுஸோ இல்லை ஒரு வேலையாலோ உங்களுக்கு தேவையில்லை. செல்ஃபோனே போதும். இப்போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அட்டன் பண்ணுங்க. 8 மணிக்கு மீட்டிங் வர முடியலையா, இந்த பதிவு மீட்டிங்கினுடைய யூடியூப் பதிவை நீங்கள் பார்த்துக்கலாம். கம்யூனிட்டியோட சப்போர்ட் இருக்குது. இதில் ஏற்கனவே மென்டார்ஸ் பல பேர் இருக்காங்க, அவங்கள கைட் பண்ணுவாங்க. நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்படியே குரோ ஆகுறீங்க. ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நீங்கள் ஒரு ஜாப்பில் இதுவரைக்கும் அடையாத ஒரு இன்கம்மை அடைய போகிறீங்க. மாதம் மாதம் இன்க்ரிமெண்ட் வரப்போகுது. இதில் ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயத்தில் கம்பெனி உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அப்படிங்கிற பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுல பெனிஃபிட்டில் இருந்து, அந்த ப்ராடக்டை ஒருத்தர் கொடுக்கறதுல பெனிஃபிட்டில் இருந்து, நீங்கள் இதில் மற்றவங்களை அறிமுகப்படுத்துறதுலேருந்து பல விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆக இந்த வியாபாரத்தில், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் இணையிறதுக்கு ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில், உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் போதும். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ஐடி போட்டு இந்த ப்ராடக்டை பயன்படுத்த போகிறீங்க. அடுத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி அவங்க பயன்படுத்துறதுலேருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். இதை பற்றி பெரிய விஷயம் பேச தேவையில்லை. இன்னைக்கு டைரக்ட் மார்க்கெட்டிங் பற்றி எல்லாருக்குமே தெரியும், அருமையாக தெரியும். என்ன இதில் பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் மக்களுடைய அறியாமை பயன்படுத்திட்டு ஏமாத்துறாங்க. அதில் நம்ம அப்படியெல்லாம் இல்லை. போர்லைஃப் ரிசர்ச் ஒரு ஜெனியூன் கம்பெனி, சர்வீஸ்க்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட கம்பெனி. பல ரிசர்ச் பேப்பர் இருக்குது. இதெல்லாம் பேசணும் டைம் ஆகிடும் அப்படின்னு நான் அளவாக உங்களுக்கு பேசுகிறேன். அதனால் இதில் ஒரு இன்கம் எப்படி இருக்குன்னு நான் லைட்டாக சொல்கிறேன். இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எங்களுடைய தமிழ்நாடு ஹெல்த் டு வெல்த் பிஸ்னஸ் கம்யூனிட்டியினுடைய கைடன்ஸோட, எங்களுடைய நீங்கள் அந்த அனுபவத்தோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு 4500 ஒரு 2வது மாதத்தில் உங்களுக்கு இன்கம் வரும். 4500. அடுத்து ஒரு 6 மாதத்தில் ஒரு 20,000க்கு மேலே. சார் நான் ஆவரேஜாக சொல்கிறேன்,
இது கம்பெனி உலக அளவில் ஆவரேஜ் அப்படிங்கிறதுல போட்டது. ஆவரேஜ் அப்படிங்கிறது. அப்போது இதில் 2 மாதத்தில் 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, 6 மாதத்தில் 20 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம அதுக்கு போக வேண்டாங்க, ஆவரேஜுக்கு போவோம். ஆவரேஜ் ஆள். நான் அறிவாளி கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் என்ன சம்பாதிக்க போகிறேன் அதுதான் இங்கே பேசுகிறோம். அடுத்து 1 இயரில் ஒரு 60,000க்கு மேலே சம்பாதிக்க முடியும். 3 to 5 வருஷத்தில் ஓரளவு ஃபைனான்சியல் ஃப்ரீடம், ஒரு 4 லட்சம் 5 லட்சம், அது ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் திரும்பி சொல்கிறேன், அறிவுக்கு வேலை கிடையாது, ஃபாலோஅப்பு தான். என்ன ஃபாலோ பண்ணால், நம்ம மீட்டிங் வர்றோம், நம்ம நண்பர்களை கொஞ்சம் இந்த ப்ரோக்ராமுக்கு வர சொல்கிறோம், அவங்க கூட இணைந்து செயல்பட போகிறோம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? எவ்வளோதான். இந்த மாதிரி தான், இப்படி தான் போக போகுது. ஓகேங்களா? ரைட். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் அங்கே ஆவரேஜ்னு சொன்னதை 2023 உலக அளவில் போரில் இப்படியே வியாபார வாய்ப்பில் மக்கள் என்ன அடைஞ்சாங்க, ஆவரேஜ் 2வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4,480 ரூபா, 31வது மாதத்தில் 78,880, 48வது மாதத்தில் 3,39,000 இப்படி என்ற ஒரு தகவலை கம்பெனி கொடுத்ததை ஆவரேஜ், அந்த டிஸ்க்ளோசர்னு சொல்லுவோம், இன்கம் டிஸ்க்ளோசரை தான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு விஷயந்தான், நான் இந்த தொழிலுக்கு புதுசுங்க, நான் இந்த ப்ராடக்ட்டு அது எனக்கு தெரியாது, நான் டாக்டர் இல்லை, கவலையே படாதீங்க, நானும் டாக்டர் இல்லை. அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் அதெல்லாம் அதுக்கப்புறம் வேறங்க. நானும் டாக்டர் கிடையாது, நான் ஒரு என்ஜினியர். எனக்கே முதல்ல இம்யூனிட்டியை பற்றி தெரியாது. அதுக்கப்புறம் பாருங்க, இம்யூனிட்டிக்காக ஒரு புக் எழுதுகிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கோம். ஸோ இந்த துறை உங்களை வளர்த்து விடும். நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உள்ளே வாங்க, கம்யூனிட்டியில் இருங்க, நீங்கள் வளருவீங்க. ஓகேங்களா? மலையில் விதைக்கப்பட்ட ஒரு விதை எப்படி தானாக முளைக்குதோ அதே மாதிரி நீங்கள் பெரிய விருட்சமாக வளருவீங்க. இதில் பெர்சனல் மென்டார், உங்களுக்கு கைடன்ஸ்க்கு ஆள் இருக்குது. கம்பெனியுடைய ட்ரைனிங், நம்முடைய ட்ரைனிங் எல்லாமே இருக்குது. ட்ரைனிங்னா பயந்துடாதீங்க, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கவே இருக்காது. எல்லாருமே எல்லாத்தையும் ஈஸியாக கற்றுக்குவீங்க. மொபைல் ஆப் இருக்குது, அதை பயன்படுத்திட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை பற்றி பேசலாம். பஸ்ஸில் போகிறீங்களா, தாராளமாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காட்டலாம், நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். கம்பெனியுடைய வெப்சைட், ஃப்ரீ வெப்சைட் உங்களுக்காக கம்பெனி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கம்யூனிட்டியோட சப்போர்ட் இருக்குது. நம்ம தனியாக போகும்போது ரொம்ப தூரம் போக மாட்டோம், அதே கூட ஒரு நண்பர் வந்தால் நம்ம பேசிக்கிட்டே போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த இதில் உங்களுடைய பயணம் நம்ம கூட லாங் டேர்ம் பயணமாக இருக்கும். உங்கள் தலைமுறைக்கு இந்த வருமானத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயணமாக இது சிறப்பான பயணமாக இருக்கும். ஸோ இதில் ரைட் சார், இந்த சம்பாத்தியத்துக்கு நான் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் உங்கள் ஆரோக்கியம், உங்கள் குடும்பம் ஆரோக்கியம். வீட்டில் எப்படி 3 பேர் 4 பேர் இருப்போம், ஒரு 3,280 ரூபாய்க்கு இம்யூனிட்டிக்கான ப்ராடக்ட், இம்யூன் இன்டெலிஜென்ஸ் வேறு எந்த கம்பெனியும் கிடையாது. விட்டமின் மினரல் இது கூட பல கம்பெனியில் இருக்குது, பட் நம்ம கம்பெனியில் வாங்க போகிறோம் 4லைஃப்பில். அதனுடைய விலை 840 ரூபா, 60 டேப்லெட், காலையில் ஒன்று நைட்டு ஒன்று, மாதம். நீங்களே தனியாக பண்ண தேவையில்லை, குடும்பத்துக்கு கொடுங்க. நீங்கள் இப்போ ஒரு பாதி எடுத்துக்கோங்க, குடும்பத்தில் த அவங்களுக்கு கொடுங்க, இல்லை 15 எடுங்க, ஒன்றுமே இல்லை அதுக்கு பெட்ரு. ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த 2 பாட்டில் அங்கே வாங்கி உங்கள் குடும்பத்துக்கு பயன்படுத்துங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க வாங்குறாங்க, அவங்க ஐடி போடும்போது உங்களுக்கு கீழே தான் அந்த ஐடி வரப்போகுது. அப்போ ஒருத்தர் இந்த ப்ராடக்ட் வாங்குறாங்கல்ல, உங்களுக்கு 500 ரூபா வந்துடுது. 3,280 ரூபாயில் 500 ரூபா வந்தாச்சு. 6 பேர் வாங்குறாங்க, 6×5 = 30, 3,000 ரூபா வந்தாச்சு. உங்களுக்கு வந்தாச்சு, உங்களுக்கு ப்ராடக்ட் மிச்சமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கும் போது இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் செலவழிக்க தேவையில்லை, வருமானத்திலிருந்து கொடுக்க போகிறீங்க. ஜஸ்ட் சிம்பிள் இவ்வளோ தான். ஸோ இதில் சிம்பிளாக உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பணம் இல்லைன்னு சொன்னேன். ஜஸ்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய ஹெல்த்துக்காக தான் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலிக்காக எடுக்கிறீங்க. அடுத்து மற்றவங்களுக்கு ஒரு 2 to 3 பீப்புளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க புரிஞ்ச அப்புறம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பண்ணுறீங்க. ஜஸ்ட் மீட்டிங் வர வைங்க, நீங்கள் கேளுங்க, சொல்கிறத கேளுங்க. நீங்கள் ஒன்றும் நடுவில் பேசவே தேவையில்லை, சிஸ்டம் பார்த்துக்கிறோம். அவங்கள உள்ளே வர வைங்க, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டாம், மீட்டிங் வர சொல்லுங்கள். இல்லை ஒரு யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க, தமிழில் இருக்கக்கூடிய வீடியோ அனுப்புங்க. ஸோ இதில் கம்பெனியோடைய வெப்சைட்டுகள்லாம் இங்கே இருக்குது. நான் ஒரு வெப்சைட்டை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். கம்பெனியோட வெப்சைட் இருக்குது, அமெரிக்காவுடைய வெப்சைட்டில் எல்லா கண்ட்ரியினுடைய இது இருக்கும். தனியாக இந்தியாவுக்கு, மலேசியாவுக்கு தனித்தனி வெப்சைட் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் அமெரிக்கா சைட்டில் இருக்கக்கூடியது மட்டும் நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் ப்ரோக்ராம் நிறைய செய்வோம். ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு கன்வென்ஷன் அமெரிக்காவில் நடக்க போகுது. இதில் நீங்கள் ஃப்ரீயாக போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது.
நானும் ஒரு முறை பல்லடேவி ஆக்கியது மூலமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது 2012லேயே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே செலக்ட் கண்ட்ரி, இங்கே பாருங்கள், இதில் செலக்ட் கண்ட்ரின்னு போட்டால் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வரும். வருதுங்களா? யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காஸ், ஓஷியானா, சவுத் பசிபிக், யுரேசியா, ஆசியா, ஆசியாவில் இந்தியா, இந்தோனேஷியாலாம் இருக்கு பாருங்க, யூரோப்பு, பார்த்தீங்களா? அதர் கண்ட்ரிஸ், அது கொஞ்சம் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய அளவில் நம்ம ஒரு விஷயத்தை உலக அளவில் ஒரு வியாபார வாய்ப்பை நம்மளால் பண்ண முடியும். வேண்டாங்க, தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமாக மக்கள் இருக்காங்க. 10 கோடி அப்போ தமிழ்நாட்டு மக்கள் தொகை எக்கச்சக்கமாக இருக்குது. கூட்டம், ரோட்டில் போன நடமாட முடியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த மக்கள்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் பணத்திற்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாழ்நாள் பூரா பணம் 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 ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேர்க்க முடியல. கிரெடிட் கார்டு தான், எல்லார் கையிலும் 4 கிரெடிட் கார்டு, வட்டி கட்டியே மீள முடியல. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தால் அதுலேருந்து மீள முடியும், குடும்பத்துக்கு வருமானத்தை சேர்க்க முடியும், சேவிங்ஸ் இருக்கும், கொஞ்சம் நிம்மதியாக வாழ முடியும். ஒரு முறை கிடைத்த இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை எடுத்துட்டு நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பாக்கெட் சைஸில் சின்னதாக ஒரு பாக்கெட்டில் ஒரு செல்ஃபோனை வச்சுட்டு இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். எந்த ஸ்டாக் வைக்காதீங்கிறது என்னுடையது. 50 எல்பின்னு சொல்லக்கூடிய இந்த 3280 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் வாங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுங்க. அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் ஒருத்தர் அறிமுகப்படுத்திங்கன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், அவங்ககிட்ட பேசி கொடுக்குறோம். அப்போ ஒரு 3 மாதத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15,000 ரூபாய் இன்கம் 20,000க்கு வரும்போது உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ப்ராடக்ட் எடுக்க முடியும். ஒரு விட்டமின் மினரலாவது எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த உள்ள உணர்வுகள் வரும். அதனால் 3280 ரூபா அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சரில் ஒரு யூரியா கிரியேட்டின் அதிகமாக டயாலிஸ் பண்ணுறோம், இல்லை பிபி மாத்திரை வாங்குகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருதுங்க, அதனுடைய செலவுக்கு அப்படி போயிட்டு அதே மாதிரி பிரச்சனை பெருசாகி நம்மளுடைய சம்பாதிச்ச காசு பூரா எங்கேயோ போக போகுது. ஆனால் இங்கே உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதன் மூலமாக ஒரு வியாபார வாய்ப்பு, அதன் மூலமாக மிகப்பெரிய வருமான வாய்ப்பு, வெளிநாட்டு பயணங்கள் கூட இதில் இருக்குங்க. ஸோ இதில் சக்ஸஸ் கேரண்டி. நான் நேரம் கருதி சில கின்ஸ் தானே உங்ககிட்ட கொடுத்தேன். பட் என்னென்னா போக போக நம்ம ஒரே நாளில் எல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒரே நாளில் யாரும் பயிற்சிக்கிடும், ஒரே நாளில் சைக்கிள் கற்றுக்க முடியாது. இப்போ எனக்கு 17 வருஷம் அனுபவம் இருக்குது. நான் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு காட்டிட்டேன், பட் கைடு பண்ண போகிறோம். இந்த லீடர்ஸ் பல பேர் இருக்காங்க, கைட் பண்ண போகிறாங்க. அதனால இதில் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாதுங்கிற ஒன்றுமே கிடையாது. எல்லா ஆர்டினரி பீப்புள் கூட இதில் எக்ஸ்ட்ராடினரியாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இதில் யாரெல்லாம் சில சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ, யார் மீட்டிங் ரெகுலராக வர்றாங்களோ, யார் நண்பர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறாங்களோ, யார் தன்னுடைய சொந்த பந்தமெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குன்னு விரும்புகிறாங்களோ, அவங்கெல்லாம் வெற்றி அடைய முடியும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீங்கள் கொடுக்க விரும்பினால் போதும், இதில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஜஸ்ட் கிவ், வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். உங்ககிட்ட இருந்து என்ன போகிறது? ஆரோக்கியத்திற்கான ஒரு செயல், அது அடுத்து ஆரோக்கியத்திற்க பற்றி அடுத்தவங்ககிட்ட பேச போகிறீங்க. நல்ல விஷயம் போகுது, நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்குது, அவ்வளோதான். ஸோ இதில் இன்னும் நம்ம பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். மணி அட்ராக்ஷனை பற்றி சொல்லிக் கொடுப்போம், உங்களுடைய மைண்டு பவரை பற்றி சொல்லிக் கொடுப்போம். இப்படியாக உங்கள் ஒரு ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் நீங்கள் மேம்படுத்துறதுக்கு இந்த கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ண போகுது. இது கம்யூனிட்டி தான், நம்ம எந்த ஒரு கம்பெனிக்கும் அடிமை கிடையாது. நம்ம இந்த கம்யூனிட்டி மூலமாக ஒரு கம்பெனியுடைய ப்ராடக்டை நம்ம எடுத்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். சேல்ஸ் கிடையாது, நம்ம பயன்படுத்த போகிறோம், நம்ம நண்பர்களுக்கு சொல்ல போகிறோம், இவ்வளோதான். சேல்ஸ் பண்ணணுமா? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்கா? அது ஈஸியாக பண்ணுறதுக்கு கைடன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த ப்ராடக்ட் தேவை. இம்யூனிட்டியை பற்றி நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சிக்கவே முடியாது, யாருக்கும் தெரியாது. நமக்கு மட்டும்தான் இம்யூனிட்டியை பற்றிய பல ரகசியங்கள் தெரியும். நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டு பாருங்கள், நான் சொல்கிறேன். இம்யூனிட்டி, எந்த நோய்க்கு இம்யூனிட்டி எப்படி வேலை செய்யும்? நம்ம கேன்சருக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம், டார்கெட்னு சொல்லிட்டு. ஹார்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா, ஹார்ட்னு வச்சுருக்கோம். இது டயபெட்டிக்கு வின் டயபெட்டிஸ்னு வச்சுருக்கோம். ஒவ்வொரு நோய்க்கும் இப்போ ஃபார்முலாவை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக வேணும்னா இம்யூனிட்டி நமக்கு வேணும். ஒரு வருமானம் பார்ட் டயத்தில் வேண்டுறதுக்கு நம்ம வேலைக்கு போயிட்டு அழகாக பண்ணக்கூடியது, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு அழகாக பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி வேணும். அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இணைஞ்சு சிறப்பாக செயல்படுவதற்கு எங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எப்பயுமே இருக்கும். ஏன்னா எங்களுடைய அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக பயன்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. டவுட் இருந்தால் நீங்கள் எது வேணால் கேட்டிங்கன்னா டெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு கோச், இந்த டீமு நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எதில் வேணால் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். அதனால் கடந்த காலங்கள் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். நாங்கள்லாம் சில இடத்துல பயிற்சி எடுத்தோம்,
50,000 1,00,000 2,00,000 கட்டி தான் பயிற்சி எடுத்தோம். ஆனால் அந்த எல்லா பயிற்சியும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் கம்யூனிட்டி சார்பில். நினச்சி பாருங்க, ஒரு நல்ல வாய்ப்பையும் கொடுத்து ஒரு பயிற்சியும் கொடுத்து உங்களை வாங்க ஜெயிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும்? வரணும். வெற்றி அடைகிறதுங்கிறது உங்கள் முடிவில் தான் இருக்குது. நன்றி.